வணக்கம் நண்பர்களே. நாம கேட்டுட்டு இருக்க கதை எழுத்தாளர் பத்மா கிரகதுரை எழுதிய பார்வை கற்பூர தீபமாய். சென்ற பதிவில் நாம் பார்த்தது, தோப்பை சுற்றி பார்க்க மாலினி அனைவரையும் அழைத்து செல்கிறாள். அங்கே வீரண்ணன் வந்து சொத்து மதிப்பீடு நடக்குதோ என இலக்காரமாக கேட்கிறான். வதனா என்ன செய்ய போகிறாள்? வாங்க பார்க்கலாம். அத்தியாயம் 4. கேட்டனே, பதில் வரல. அவனது கண்கள் சிவக்க ஆரம்பிக்க வதனாவிற்கு உதறல் எடுத்தது. இவன் கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் கோபம் வந்து விடுமே. அவசரமாக வாயை திறந்தாள். ஆனால் வார்த்தைகளின்றி வெறும் காற்றுதான் வந்தது. அவளது பதட்டத்தை புரிந்து கொண்டானோ என்னவோ, அவன் விழிகள் சிவப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தான். சொல்லு. இது கொஞ்சம் சாதாரண குரல். என்ன சொல்லணும்? என் கேள்விக்கு பதில். என்ன கேள்வி? எனக்கு புரியல. என்னோட சொத்துக்களை மதிப்பிட வந்தீங்களான்னு கேட்டேன். உங்க சொத்தா இது? வதனாவின் மனக்கண்ணில் சற்று முன் உரிமையாளராக நின்று வேலையாட்களை அதட்டிக் கொண்டிருந்த பெரியப்பா வந்து போனார். பின்ன உங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவன் குரலில் நக்கல் வந்திருந்தது. பெரியப்பாவிற்கு இது போன்ற வளமான பெரிய சொத்துக்களை வாங்கும் அளவு வசதி கிடையாதெனும் உண்மை உரைக்க தலை குனிந்தாள் வதனா. மிஸ்டர் மகேஸ்வரனுக்கு குத்தக உரிமை மட்டுமே கொடுத்திருக்கேன். அவன் தகவல் கொடுக்க தலையசைத்து கேட்டுக்கொண்டாள். நாங்க வீட்ல பொழுது போகாம சும்மா சுத்தி பார்க்க வந்தோம். ஓ சரி, வா சுத்தி பார்க்கலாம். அவன் இயல்பாக கை நீட்டி அழைக்க திகைத்து அவன் முகம் பார்த்தாள். கள்ளமேதும் இன்றி தோழமை மட்டுமே மின்னியது விழிகளில். வதனாவினுள் பெரும் லஜ்ஜை குடி வந்தது. இவன் உன் அக்காவின் மணமகன். மனது இடித்துரைக்க அவனது எதிர்பார்ப்பை மறுப்பது அவனுக்கு கோபத்தை உண்டாக்கும் என்பதை அறிந்தும் தீவிரமாக தலையாட்டி மறுத்தாள். ஏன், நீங்களா தனியா அளவிட்டாதான் சொத்துக்களுடைய மதிப்பு சரியா தெரியுமோ? உரியவன் காட்டினா குழப்புமோ? யாருக்கடா வேணும் உன் சொத்து? அவன் கோபம் மறந்து நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து பேச நினைத்த போது, வது எங்க இருக்க? மாலினியின் குரல் கேட்க சட்டென திரும்பி அவன் கண்களை தவிர்த்து மாலினியிடம் ஓடிவிட்டாள். அடுத்தடுத்த நாட்களில் அந்த தோப்பு, இந்த தொழிற்சாலை என தினம் ஒரு இடத்திற்கு சொந்தங்களை மகேஸ்வரன் குடும்பம் அழைத்து போக வதனா ஜாக்கிரதையாக எல்லாவற்றையும் தவிர்த்தாள். எல்லாமே தங்கள் சொத்துக்கள் என்பது போன்றே மகேஸ்வரன் தனபாக்கியத்தின் பேச்சு இருந்தது. ஆக வந்தனாவை திருமணம் முடிப்பதற்காக அவனது சொத்துக்களை பராமரிக்க வேலையாட்களை ஏவ என மகேஸ்வரனுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறான் வீரண்ணன். அந்த அளவு இந்த திருமணம் அவனுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. வதனா சொம்பு நிறைய தண்ணீர் மொண்டு குடித்து தொண்டை அடைப்பை சரி செய்தாள். திருமணத்திற்கு முன்தின காலையே அவர்கள் அனைவரும் வீரண்ணனுக்கு சொந்தமான திருமண மண்டபத்திற்கு சென்றன. 2 மாடிகளுடன் இருந்த அந்த மண்டபத்தில் 2வது மாடி முழுவதும் பெண் வீட்டினருக்கென ஒதுக்கப்பட்டிருக்க அவரவர் சாமான்களை அதனதன் இடத்தில் பத்திரப்படுத்தினர் அனைவரும். மாப்பிள்ளை வீட்டினர் யாரையும் சந்திக்க பிடிக்காமல் வந்தனாவிற்கு துணை என மணமகள் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள் வதனா. வந்தனாவிற்கு அழகு நிலையத்தில் இருந்து வந்தவர்களால் அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. இந்தாமா, யாராவது ஒருத்தி அங்க வந்து பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்து சரியா இருக்கான்னு சொல்லுங்க. தாட்டியாக இருந்த ஒரு பெண்மணி அரைக்கதவை லேசாக திறந்து பார்த்து சொல்லிவிட்டு போனாள். யாரடி இது? கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம கதவை தட்டாம அவங்க பாட்டுக்கு உள்ள வராங்க. வதனா கேட்க தன் உதட்டின் மீது விரல் வைத்து அமைதி என அவள் பேச்சை நிறுத்தினாள் வந்தனா. அந்த பெண் போய்விட்டதை எழுந்து போய் பார்த்து உறுதி செய்துவிட்டு, மெல்ல பேசுடி, இவங்கதான் அவரோட சித்தி, PIS நிறுவனத்தினுடைய சரிபாதி பார்ட்னர், சவுந்தரராஜனுடைய தம்பி சுந்தர்ராஜனுடைய மனைவி கீதாம்பரி. டீசன்சி பத்தி கேட்டியே? அவங்க குடும்பத்திலேயே கொஞ்சம் டீசன்சி தெரிஞ்சவங்க இவங்க குடும்பத்தினர் தான். இவங்க சென்னையில இருக்காங்க, இந்த கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க என்றாள். சரிதான், உன் சின்ன மாமியாராக்கும். அதுதான் உனக்கு இவ்ளோ மரியாதை வந்ததாக்கும். சரி போ, நான் போய் உன் மாமியாருடைய கட்டளைகளை நிறைவேற்றிட்டு வரேன். வதனா கிளம்ப கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தனர் வாசுகி,
சித்ரா, மாலினி. எங்கேடி போற? புது பொண்ணோட பிளவுஸ் வாங்க போறேன், நீ வர்றியா? ம்ஹும். நாங்க இப்பதான் எங்க மண்டபத்தை சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கோம். காலெல்லாம் வலி. சமையலறையில மாதுளம்பழ ஜூஸ் சொல்லிட்டு வந்திருக்கோம். வரோம், நீயும் சீக்கிரம் போயிட்டு குடிக்க வா. வதனா கிளம்பினாள். இவர்கள் மண்டபமாம். இப்படி இவர்கள் குடும்பமே ஊருக்குள் பேசிக்கொண்டு திரிவதால் தான் அவன் அவ்வளவு நக்கல் செய்கிறான். சம்பந்தமில்லாத என்னிடமே அவ்வளவு நக்கல். நாளைக்கு தாலி கட்டிய பின் வந்தனாவிடம் என்னென்ன பேசுவானோ. பாவம், அவள் அவனது குத்தல் பேச்சையெல்லாம் தாங்குவாளா? யோசித்தபடி மாப்பிள்ளை வீட்டினரின் பகுதிக்கு சென்றாள். எதிரில் வந்த கீதாஞ்சலியிடம் பிளவுஸ் வாங்க வர சொன்னீங்க என்க அவள் ஒரு அறையை கட்டை விரலால் காட்டிவிட்டு நடந்தாள். எப்பா, இந்த அம்மாவுக்கு எவ்வளோ செருக்கு! நினைத்தபடி அவள் காட்டிய அறைக்கதவை தட்ட கையுயர்த்திய போது அறைக்கதவு திறந்தது. உள்ளிருந்து வந்தவர் உமா ராணி, வீரண்ணனின் அம்மா. தானாக கைகள் மரியாதையாக குவிய, வணக்கம்மா, வந்தனா பிளவுஸ் வாங்க வர சொன்னீங்களாமே? ஆமாம்மா, உள்ள கட்டில் மேல மஞ்சள் கலரு கட்டப்பையில இருக்குது, எடுத்துக்கிறியா? புன்னகையோடு கேட்டபடி வெளியே நடந்தவரின் கைகளில் நிறைய தாம்பாலங்கள் இருக்கவே, சரிம்மா என்றபடி அறைக்குள் போனாள். ஒரு கல்யாண வீட்டிற்கேயான சகல லட்சணங்களுடன் அழகாக கலைந்து கிடந்த அறையினுள் கட்டில் மேல் கசகசத்து கிடந்த துணி குவியல்களுக்குள் மஞ்சள் கலர் கட்டை பையை விழியால் துளாவினாள். ஒரு துணி குவியலுக்கடியில் அது மறைந்திருக்க கவனித்து எடுத்து திறந்து சரிபார்த்து கொண்டிருந்த போது, என்ன 4 நாட்களா ஒரே ஓட்டம்? கேட்டபடி அவள் அருகே நின்றிருந்தான் வீரண்ணன். அத்தியாயம் 5. திடுமென கேட்ட அவன் குரலில் திடுக்கிட்டு அலற நினைத்து சமாளித்து வாய் மூடி திரும்பியவள் அவனது தோற்றத்தில் அதிர்ந்து தன்னை மறந்து அலறவே செய்தாள். வீரண்ணன் குளித்துக் கொண்டிருந்தான் போலும். பாத்ரூமுக்கில் இருந்து இடுப்பில் கட்டிய துண்டும் வெற்று மேனியுமாக வந்திருந்தான். உடல் முழுவதும் சுருண்டு கிடந்த கரும் ரோமங்களின் மேல் நீர்த்துளிகள் புல்நுனி பனி நீராய் மின்னின. இங்க ஏன் வந்தீங்க? அலறலாய் கேட்டவளை ஒரு விதமாக பார்த்தான். மறந்துட்டியோ? இது என்னோட ரூம், மணமகன் அறை. அதோட இந்த மண்டபமே என்னுடையது. இங்க நான் எந்த இடத்துக்கு வேணும்னாலும் வருவேன். எங்க வேணும்னாலும் வாங்க, ஆனா எப்படி வேணும்னாலும் வருவீங்களா? இப்படியா வந்து நிப்பீங்க? குனிந்து தன்னை ஒரு முறை பார்த்தவன், குளிச்சுக்கிட்டு இருந்தவன் பாத்ரூம்ல இருந்து இப்படி வராம வேற எப்படி வருவானா? தன்னிலை பற்றிய சிறு கூச்சமும் அவனுக்கு இருப்பது போல தெரியவில்லை. அங்கிருந்த துண்டை எடுத்து நிதானமாக தலையை துவட்டி கொள்ள தொடங்கினான். அடேய், முதல்ல மேல ஏதாவது போட்டுக்கோ. ஓலமிட்ட மனதை உதடு மடித்து அடக்கியபடி வெளியே போக திரும்பினாள். என் கேள்விக்கு பதில் சொல்லாம போறது இது 3வது முறை. எல்லா முறையும் நான் சும்மா இருக்க மாட்டேன். கடினமாக வந்தது அவன் குரல். வந்தனா, பிளவுஸ் வாங்க வந்த. அந்த கட்டை பையை அவர்கள் இருவருக்கும் இடையே உயர்த்தி பிடித்து அவனை தன்னிடமிருந்து மறைக்க முயன்றாள். ஆனால் அச்சிறு பையின் பின் மறையும் உருவமா அவனது? தலை துவட்டுவதில் அசையும் புஜங்கள் யானையின் திமிலை நினைவுறுத்த எச்சில் விழுங்கியபடி, நான் போகணும் என்றாள். என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. வதனா தப்பிக்கும் வழி தேடி திருதிருத்து நிற்க அவளுக்கு உதவுவது போல அறைக்கதவு திறந்தது. வாசலில் கீதாஞ்சலி நின்றிருந்தாள். என்ன சித்தி இது? உங்க மண்டைக்குள்ள மூளையே கிடையாதா? எத்தனை முறை சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா? சிடுசிடுத்தபடி அரை நொடியில் கட்டில் மேல் கிடந்த வேட்டியை இடுப்பில் சுற்றி கொண்டு மேலுக்கு துண்டை போர்த்தி கொண்டிருந்தான் வீரண்ணன். வரவேற்புல வைக்கிற வெள்ளி தாம்பழத்தை உன் அம்மா எடுத்துட்டு வர சொன்னாங்க செல்லம். பீரோ சாவி தாயே, நானே எடுத்துக்கிறேன். வீரண்ணனிடம் குரல் குலைந்தபடி இருக்க அவள் விழிகள் ஆராய்ச்சியாக இவள் மேல் இருந்தது. நானே கொண்டு வந்து தரேன், போங்க. உனக்கு 1000 வேலை இருக்கும் சாமி, இதெல்லாம் நீயே பாக்கணும்னு என்ன தலையெழுத்து? என்கிட்ட குடுகன்னு உன்னை பெத்தவளாட்டம் நான் அழகா உன் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். முதல்ல இந்த ராசா கண்ணு சாமியெல்லாம் விட்டுட்டு பேரு சொல்லி கூப்பிட்டு தொலைங்க. 2வது, ரூமை விட்டு வெளியில போங்க. இனிமே கதவை தட்டாம உள்ள வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. உயர்ந்து விட்ட அவன் குரலில் முகம் கூம்ப கீதாஞ்சலி திரும்பிவிட
வீரண்ணன் அவசரமாக பக்கம் பார்க்க சித்தி மகன் பிரச்சனையில் வதனா வாசலுக்கு நழுவி இருந்தாள். இந்த பொண்ணோட பூட்டுன ரூமுக்குள்ள என்ன பண்ற சாமி? அரை வாசலில் நின்று கீதாஞ்சலி கேட்க வதனா அடிபட்டார் போல் திரும்பி அவனை பார்க்க கலங்கிவிட்ட அவள் கண்களை கண்டவனின் முகத்தில் எரிமலை வெடித்தது. சித்தி! இந்த அலறல் முடிகையில் கீதாஞ்சலி மண்டப வாயிலில் வரவேற்பு மேசையை அலங்கரித்தவளுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தாள். மணப்பெண் அறைக்குள் நுழைந்த வதனாவின் முகத்தில் மதிய நேரத்து சூரியன். டொக்கென்று அந்த கட்டை பையை கட்டிலில் வைத்தாள். ஏய் பாத்துடி, டிரெஸ் எல்லாம் சிதறப் போகுது. சித்ரா குரல் கொடுக்க அவளை முறைத்தாள். என்னப்பா, பைக்குள்ள என்ன இருக்குது? மாலினி பையை எட்டி பார்த்தாள். உன் தலை என்று எரிந்து விழுந்தாள். நான் எப்ப என் தலையை விட்டு இதுக்குள்ள வச்சேன்? மாலினி பைக்குள் விழுந்து ஆராய, ஏய் மாலினி முண்டமே! வாசுகி கத்த, கெட்ட வார்த்தை பேசாதடி. மாலினி எகிர, தலை இல்லாதவ முண்டந்தான. வாசுகி பதிலுக்கு எகிர வதனாவிற்கு தலையை பெய்த்து கொள்ளலாம் போலிருந்தது. அவள் நல்ல மனநிலையில் இருந்திருந்தால் இவர்களோடு சேர்ந்து அவளும் கூத்தடித்திருப்பாள். ஆனால் இப்போது பற்களை நரநரத்து கொண்டாள். என்னப்பா, என்ன விஷயம்? கண்ணாடி வழியாக இவளை கவனித்து கேட்க தலையை உலுக்கிக் கொண்டாள். முகத்தை தலையை அலங்கார கலைஞர்களிடம் கொடுத்தபடி பார்வையை இவள் மேல் பதித்திருந்தாள் வந்தனா. இதோ இப்படி துருவி பார்த்து கேட்கின்றாளே, சொல்லிவிடலாமா? வந்தனா, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம், அந்த மாப்பிள்ள சரியில்லை என்று யோசனையோடு பார்த்தவளிடம் புருவம் உயர்த்தி என்னவென வினவியவளுக்கு ஒன்றுமில்லை என தலையசித்தாள். பாவம், வந்தனா அப்பாவி. இப்போது இந்த திருமணம் நின்றால் ரொம்பவே மனம் நொந்து விடுவாள். ஆனால் நடந்தால் அந்த அசுரனிடம் மாட்டி இவள் என்ன பாடுபடுவாளோ? நினைத்த உடனே அவன் மனக்கண்ணில் வந்து நின்றான். ஓங்கி உயர்ந்து வளர்ந்து கருத்த உருவமும் சிவந்த கண்களும் முறுக்கு மீசையுமாக அசுரனை போன்றே தோற்றமளித்தான். பிஞ்சு வெள்ளரிக்காய் போலிருக்கும் வந்தனாவை திரும்பி பார்த்தாள். இவளுக்கெப்படி அவன் பொருத்தமாவான்? ஒருவித பரிதாபம் வதனாவிற்குள் ஊற்றெடுத்தது. வது, சாரி பிளவுஸ் எல்லாம் பாரேன், எவ்ளோ கிராண்டா இருக்குன்னு. மாலினி அந்த கட்டை பைக்குள் இருந்த மணப்பெண்ணிற்குரிய பிளவுஸ்களை எடுத்து காட்டினாள். வாவ், சூப்பர் போன்ற புகழ் வார்த்தைகளோடு பெண்கள் பையை சூழ்ந்து கொள்ள வதனாவினால் மட்டும் முழுவதுமாக அவர்களோடு ஒன்ற முடியவில்லை. ஏதோ ஒரு விரும்பத்தகாத விஷயம் நடக்கப் போவதாக அவள் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. வதோ, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. எப்படியாவது நான் இங்கிருந்து வெளியேறணும். நீதாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வதனாவிற்கு தலையில் இடி இறக்கினார் போல் இருந்தது. அவளது மனக்கண்ணில் உயர்த்திய புருவமும் உருண்ட விழிகளும் கடித்த பற்களுமாக மாப்பிள்ளை வீரண்ணன் எழுந்து நின்றான். வது, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் சாகிறதும் என் கழுத்துல தாலி ஏறதும் ஒண்ணுதான். ஏ பிளீஸ்பா, யோசிக்காதப்பா, என்னை எப்படியாவது இங்கிருந்து வெளியேத்திடுப்பா. என்னது, நானா? என்னால முடியாது. வது, இங்க நான் உன்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்க முடியும். ஏன்னா நீதான் வீரனன்னு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல இருக்க கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆளு. வதனாவிற்கு அதிர்ச்சி. அது ஏன் அப்படி சொல்ற? அவரை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் உன் முகத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்க. பிறந்ததுல இருந்து ஒன்னா வளர்ந்திருக்கோம். உன்ன தெரியாதா எனக்கு? இவ்வளவு பேசுற நீ எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொன்ன? ஐயோ, அது பெரிய கதை. அதை இப்ப சொல்ல நேரம் கிடையாது. முதல்ல என்னை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்து, பிறகு எல்லா விளக்கங்களும் உனக்கு சொல்றேன். வந்தனாவின் கெஞ்சலும் வீரண்ணனை ஓரிரு முறை சந்தித்திருந்த விருப்பமற்ற சூழல்களும் வதனாவை தலையாட்ட வைத்தது. ஆனால் சாதாரண விஷயம் என்று அவள் நினைத்ததற்கு கிடைத்த பலன் எதிர்பாராதது. வந்தனாவின் வாழ்க்கையை அவள் காப்பாற்றி அனுப்ப அந்த வாழ்க்கை அவள் தலையில் வந்து விழுந்தது. ஆம், வந்தனாவின் இடத்தில் மணமகளாக அமரும் நிலைக்கு ஆளானாள் வதனா. அத்தியாயம் 6. அன்று மாலை 7 மணிக்கு நிச்சயதார்த்தம். மறுநாள் காலை 8 மணிக்கு திருமணம். நிச்சயதார்த்தத்திற்கு முன்பே தான் மண்டபத்தை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்றாள் வந்தனா.
இப்படி திடீர்னு கிளம்பி எங்கடி போவ? அதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். நான் சென்னை போறேன். ஓ, அப்ப இதெல்லாம் முன்னேற்பாடா? வது, உனக்கு படிக்கும் போதே ஏதாவது லவ் அப்படி இப்படின்னு? வந்தனா ஒரு நிமிடம் யோசித்தவள், ம், அப்படிதான் வச்சுக்கோ. நான் படிக்கும் போதே கூட படிச்சவன காதலிச்சேன். என்னடி, இத உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லாமலையா இருந்த? அவங்க எங்க கேட்டாங்க? அவங்களுக்கு அந்த வீரனுடைய சொத்துக்கள் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அத விடு, பழைய கதை. இந்த மண்டபத்தை விட்டு வெளியேறி பின்வாசல் ரோடு வரைக்கும் மட்டும் என்ன கொண்டு போய் விடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். பெரியப்பாவுக்கு வீரனுடைய சொத்துக்கள் மேல ஆசை. அவருக்கு வந்து அவரு ஏன் எப்படி உன கல்யாணம் வந்து உன் கல்யாண பேச்சு எப்படி வந்தது? கேட்டவளை வினோதமாக பார்த்தாள் வந்தனா. நீ என்ன லூசா? என்ன நல்லா பாரு. இடுப்பில் இரு கைகளையும் தாங்கி நிமிர்ந்து மதர்ப்பாக நின்றாள் வந்தனா. எப்படி இருக்க? அழகு நிலைய பெண்கள் பார்த்து பார்த்து வந்தனாவை செதுக்கி இருக்க, மணப்பெண்ணிற்கான பட்டு நகைகளுடன் நட்சத்திரமாக மின்னினாள் வந்தனா. ரொம்ப அழகா இருக்க, தன்னை எறியாமலேயே சொன்னாள் வந்தனா. அதுதான், இந்த அழகுக்காக தான் அந்த வீரண்டன் குடும்பமே எங்க வீட்டையே சுத்தி சுத்தி வந்து கல்யாணம் பேசினது. அவங்கள அனுப்பிவிட்டது வீரண்ணனே தான். ஏதோ கோவில் திருவிழால என்ன பார்த்தாராம். அன்னிலிருந்து ஏன் நினைவாகவே இருக்கிறதாம். அலட்சியமாக தலையை நொடித்தாள் வதனா. காற்றாகி விட்ட குரலோடு, இப்போ நான் என்ன செய்யணும் என்றாள். உடன் வந்தனாவின் குரல் குலைந்தது. மதிய சாப்பாடு முடிஞ்சதும் நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு அந்த உமாராணி சொல்லிருக்காங்க. அவங்க சொன்ன சொல்லு கட்டல இங்க எல்லாருக்கும். அதனால எனக்கு துணையா இங்க பாட்டி ஆச்சின்னு சில கிளபோல்டுகளை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. நீயும் ஏதாவது காரணம் சொல்லி இங்கேயே தங்கிடு. பாட்டிங்க அசந்த நேரம் நாம தப்பிச்சிடலாம். என்ன எங்க வர சொல்ற? நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன். சத்தியம் போல் சொன்னவளை முகம் சொல்லித்து பார்த்தாள். உன்னை யாரு கூட்டிட்டு போக போறது? மண்டபத்தை சுத்தி அந்த வீரனுடைய ஆட்கள் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணுல படாம நான் வெளியேற வரைக்கும் உன்னோட உதவி தேவை. பிறகு நீ உன் விருப்பம் போல இருக்கலாம். சரி என தலையசித்தவளுக்கு அடுத்தடுத்த திட்டங்களை விவரிக்க தொடங்கினாள். அதன்படி அனைவரும் கோவிலுக்கு கிளம்பி போன பிறகு வந்தனா தற்போது அணிந்திருந்த புடவை போன்ற ஒன்றை கொடுக்க, அதை அணிந்து கொண்டு முகம் காட்டாமல் அங்கும் இங்கும் நடமாடி வந்தாள் வதனா. வீரண்ணனுடைய ஆட்களை இங்க அங்க என பார்த்ததா குழப்பிவிட இந்த வேலை. விளக்கினாள் வந்தனா. தலையசைத்து வைத்தாள் வதனா. இப்போது நான் முடிஞ்ச வரைக்கும் யாரு கண்ணிலையும் படாம பின்பக்கம் போயிடுறேன். நீ நான் போல முன்பக்கம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு மணமகளுடைய அறைக்குள்ள போய் போர்வைய மூடி படுத்துக்கோ. நான் உள்ள தூங்குறதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் கொஞ்சம் அதிக தூரம் போயிடுவேன். வந்தனாவின் திட்டம் அழகாக பிசிறில்லாமல் தான் இருந்தது. அவளது திட்டப்படி வதனா இங்கே சிறிது நேரத்திற்கு வந்தனா போல் இருக்க, அந்த சிறிது நேரத்தை பயன்படுத்தி வந்தனா அதிக தூரம் தப்பித்து போய்விடுவாள். வந்தனா சென்ற பிறகு கோவிலில் இருந்து வரப்போகிறவர்களிடம், நான் தூங்கிட்டேன், எனக்கு ஒன்னும் தெரியாதென இவள் சாதித்து விட வேண்டும். இதோ இந்த பேக்க மட்டும் பின்புற சுவர் வரைக்கும் கொண்டு வந்து ஹெல்ப் செய்ய. வந்தனா காட்டிய பேக் ஜெயன் சைஸில் இருந்தது. அப்பா, என்ன கனம்! என்னடி இதுல இருக்கு? நகர்த்துவதற்கு சக்கரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அளவுக்கு அதிகமாக உள்ளே திணித்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களினால் அந்த சக்கரங்களை ஒரு மாதிரி கீழே அழுந்தி கிடந்தன. பெருசா எதை வச்சிருக்கேன்? என்னோட அதிர்ஷ்டம் கல்யாணத்துக்கு ஒரு சீரு கிடையாது, வரிசை கிடையாது, பாத்திர பண்டம் நகை நட்டு எதுவும் கிடையாது. உடுத்துறதுக்கு துணியாவது வேணும் இல்லையா? அதுதான் இது. சக்கரம் வேலை செய்யாமல் இருவருமாக கஷ்டப்பட்டு அந்த பேக்கை இழுத்து கொண்டு ஆளரவமற்ற பின்பகுதிக்கு சென்றன. நகை தொகைன்னு ஆசை இருந்தா இங்கேயே தங்கிடே வந்தனா? போதும் கிண்டல், நீ உள்ள போ, நான் பாத்துக்குவேன். வந்தனா எரிந்து விழுந்தது வதனாவை பாதிக்கவில்லை. பாவம், காதலை இழந்து விடுவோம் என்ற ஒரு பயம். ஒரு வகையான மன நிறைவோடு மணமகள் அறைக்கு திரும்பி வேறு உடை மாற்றிக்கொண்டு படுத்துக்கொண்டாள். அரை மணி நேரம் கழித்து வந்தனாவிற்கு போன் செய்தாள். என்ன? எடுத்தவுடன் குறைத்தாள் அவள். ஒண்ணுமில்ல வந்தனா, நீ பத்திரமா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கத்தான். அதெல்லாம் நல்லா இருக்கேன். ஊரிலேயே கடந்துட்டோம்.
கோயம்புத்தூர் போய் அங்கிருந்து ஃபிளைட்ல சென்னை போக போறோம். நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். பிறகு ஜாலியா 3 மாசங்கள் ஸ்விஸ்ல ஹனிமூன். அப்புறம் அமெரிக்கால செட்டில் ஆகிடுவோம். இனி எனக்கு போன் செய்யாத. போட்டாலும் என்னோட பேச முடியாது. சிம்ம கலட்டி தூர வீச போறேன். சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். அட பரவாயில்லையே, நல்ல செட்டிலான ஆளதான் லவ் செஞ்சிருக்கா. ஸ்விஸ் ஹனிமூன், அமெரிக்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அடி மனதில் லேசாக இருந்த உறுத்தல் மறைய சிறிது தூக்கம் கூட வதனாவிற்கு வந்தது. அவள் தோல் பற்றி உழுக்கப்பட்டு வந்தனா எங்க என்று கேட்டபோது உண்மையிலேயே கொஞ்சம் விழித்து பின் தெளிந்து, எனக்கு தெரியலையே, நான் தூங்கிட்டேன் என்றாள். செய்தி ஒவ்வொருவருக்காக பரவி மண்டபம் முழுவதும் நிரம்புவதை கட்டிலில் உட்கார்ந்தே அவளால் உணர முடிந்தது. வந்தனா மேல் மிகுந்த காதல் வைத்திருப்பவன் வீரண்ணன். இப்போது அவளை காணோம் என்றால் எவ்வளவு வருந்துவான். ஏனோ அவளுக்கு அவனது வருத்த முகத்தை நினைக்கவும் பிடிக்கவில்லை. சற்று அவகாசம் கொடுத்து வதனா கீழிறங்கி போன போது வீரண்ணன், உங்க சொந்தக்கார பொண்ணொருத்தி இருப்பாளே, அவளை கூப்பிடுங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தான். வந்து நின்றவளை மேலும் கீழும் ஆராய்தலாக பார்த்து, வந்தனாவை எங்க என்றான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. கதைகளை பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துடுங்க. நம்ம கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.